ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது STK 404070. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்புக்கு வர வேண்டிய ஐசி. இதுவே 10 பின் ஐசிங்க. இது வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம இந்த சப்வூஃபரில் இந்த டிஃபெக்ட் ஆகினுங்கிற இந்த ஐசியை மாற்றி இந்த ஐசி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஒருத்தர் FTA செட் ஆபாஸ் கொடுத்துருக்காரு. இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்கிட்ட சொன்ன வரைக்கும் சாஃப்ட்வேர் போட்டுங்க டெட் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகலை அப்படியே அனுப்பிச்சுட்ருக்காரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா போஸ்ட்டில் போட்டிருக்காரு. பட் ஆனால் வந்து சேர்த்து 4-5 நாள் ஆச்சு. இது எந்த ஏரியாவில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி தேனி பெரிய குளம் தாலுக்காவில் வந்திருக்கு. வாங்க இது என்ன கம்ப்ளைண்ட்டு, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எலோ பாக்ஸ் V5+. இது பார்த்தீங்கன்னா எஸ்காம் சர்வர்னு ஒன்று வரும் ஃப்ரீயாக. இது நிறைய பேருக்கு தெரியாது, FTA பாக்ஸ் தான். இருந்தாலும் இதில் சாஃப்ட்வேர் ஒன்று போட்டோம்னா சிசிகாம் MGகாம்னு சர்வர் போட்டு, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஏர்டெல் வீடியோகான் டாடா ஸ்கை இந்த மாதிரி இருக்கிற சர்வருங்களும் லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த லைனுங்கெலாம் போட்டு இதை வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வைஃபை அவ்வளோவா கன்சியூம் பண்ணாது. நெட்டு ஃபுல் டே பார்த்தீங்கன்னா ஒரு 2 MB தான் சோர்ஸ் எடுக்கும். இருந்தால் போதுமானது. ஆனால் எல்லா சேனலும் ஓப்பன் ஆகும். A to Z எல்லா சேனலும் ஓப்பன் பண்ண முடியும். இந்த சேனல் தான் ஓப்பன் ஆகாது அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காது. இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. அட்லீஸ்ட் இது லேட்டாச்சு பிளிங்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். சரி பண்ண முடியுமா முடியாதுன்றது அடுத்தது தான் நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ரெட் லைட்டு இந்த மாதிரி எதுவுமே வரல. பேச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு. இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூலாம் எதுவும் இல்லைங்க, பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். இதோடைய ஹார்ஜின் பார்த்திங்கன்னா சைனாவில் தான் அது எல்லா ஏரியாவுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த மாதிரி பாக்ஸுங்க லைன் இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் பிரித்தோம். இதில் சிலது இந்த செல்ஃப் லாக் வந்து ஒடியும், அது நம்ம பண்ண முடியாது. இது ரொம்ப நாளும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க போல். இட்ஸ் ஓகே. என்னுடைய இன்புட் சப்ளை கொடுத்துருக்கோம். இது பின்ன ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சப்ளை வராதுங்க. இதில் வந்து நமக்கு வோல்டேஜ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம்.
ஓகேங்க. வோல்டேஜ் பர்ஃபெக்டாக வருது, 12 வோல்ட். இதில் கம்ப்ளைண்ட் எதுவும் தெரியல. மெமரி சீவர் சப்ளைலாம் இருக்கும், கரெக்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி மெமரிக்கு வர வேண்டிய சப்ளை கரெக்டாக இருக்குது, 3.3 வோல்ட். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது சாஃப்ட்வேர் இஷ்யூ இருக்கலாம். ஓகே, ரெகுலேட்டர்லாம் கரெக்டாக வேலை செய்யுதுங்க. இன்புட் அவுட்புட் ஓகே கரெக்டாக வேலை செய்யுது. இன்புட் ஓகே. டியூனர் செக்ஷன்னு இது நமக்கு பிடிச்சதோட பார்க்க முடியும். பட் நம்ம அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்த்தா போதுமானது. இந்த பாக்ஸ் ஆன் பண்ண முடியுமா முடியாதுன்றதுக்காக வாங்க இது பிடிச்சி நம்ம சாஃப்ட்வேர் போட்டு அடுத்தது பார்க்கலாம். ஐசி பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்னா சைடு எல்லாமே நான் இந்த பக்கம் 4 லேக்கு, இந்த பக்கம் 4 லேக்குக்கும் 8 போட்டுக்கணுங்க. போட்டு எடுத்தால் தான் ட்ராக் எதுவும் கட் ஆகாமல் வரும். இல்லைனா ட்ராக் கட் ஆகி போயிடும். போனோம் முக்கியமானது இந்த ட்ராக்குங்க. இதுதான் எடுக்கணும். அதை பார்த்துங்க. சென்சிட்டிவானது தான். ரெண்டு பக்கம் ஈவனாக ஹீட் பண்ணணும். இந்த பக்கம் ஹீட் பண்ணிவிட்டு டியூசர் வச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். இந்த பக்கம் லைட்டு ஏர்கன் ப்ளோயர் வச்சுருந்தா இல்லையா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் சேஃபாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் சென்சிட்டிவானது. ஏர் அதிகமாக கொடுத்துட்டா காற்றுக்கு பரத்துற எல்லா கம்பெனன்ஸும் அதையும் பார்த்துக்கணும். முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ஐவாட்ஸ் சொல்கிறீங்க யூஸ் பண்ணாதீங்க. இந்த ட்ராக் பேந்துடும் சீக்கிரமாக. டிசி 12 வோல்ட் ரன் ஆகிற மாதிரி இருக்க பாருங்க. மொபைல் டிவைஸ்க்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி சொல்கிறீங்க தான் யூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் ப்ரோக்ராமருங்க. அதாவது மினி ப்ரோக்ராமர். இதுக்கு மேலே அட்வான்ஸ் நிறைய மாடல் இருக்குங்க ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. எல்இடி டிவி பார்த்திங்கன்னா பேசிக் மாடல் எல்இடி டிவி, அதாவது நான் ஸ்மார்ட் எல்இடி டிவிங்க இது வரைக்கும் இதை வச்சோமா ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதாவது பயஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்பு டெஸ்க்டாப் எல்லாத்துக்கும் பயஸ் இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். சேம் தாங்க இந்த ப்ரோக்ராமரு. இதுக்கு மேலே அட்வான்ஸ் வேணும்னா விஜியில் போட்டு பண்ணுற மாதிரினா, அதாவது ஸ்மார்ட் டிவி எல்லாத்துக்கும் அந்த ப்ரோக்ராமர் நம்ம யூஸ் பண்ணணும். ஆர்டி அந்த சீரீஸ்க்கு வரும். அதுவே இது பார்த்திங்கன்னா கிளிப்பு, அதாவது நம்ம சால்ட்ரிங் அடித்து ஒரு டைமாக பேத்துட்டு முடியாதுன்றதுக்காக இது ஈஸியாக இருக்கும். இது ஒரு அட்வான்ஸ் இது கிளிப் SP0 அது மாதிரி சொல்லுவீங்க நேம். S0P8 ஷாக்கெட் போட்டிருக்காங்க 209 ml. இது பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு இதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு எடுத்துக்கலாம். திரும்ப இதை வச்சு விட்டோம்னா லாக் ஆகிக்கும். ஓகேங்களா, எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாங்க இதை லைன் பண்ணி பார்க்கலாம். சால்டிங் அடிச்சுட்டு கரெக்டாக இருக்காங்களாம் பார்க்கலாம். சைஸ் ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துங்க. அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எது என்னன்றது பாருங்கள். யூ ஷேப்பில் இருக்கும்.
அதோடைய லெஃப்ட் சைடு தாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், அது 0 மார்க் பண்ணியிருப்பாங்க. இதுவும் அந்த இடத்துல கரெக்டாக வச்சு லைன் பண்ணிங்க, கரெக்டாக வச்சு சல்லைன் பண்ணாங்க. இல்லைன்னு வச்சிங்களேன் அது ஏசி ஒன்று டேமேஜ் ஆகிடும், இல்லை ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகாது. சில சமயத்தில் போர்டு கூட கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி டியூசர் வச்சிங்க, இது வந்து எனக்கு வசதி இல்லைன்றாங்க, இது பார்த்துட்ருக்கேன். அதாவது மைக்ரோ சோல்டரிங் லோ ஹீட்டில் வர மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்க. பட் ஆனால் இப்போ இது எங்கிட்ட எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல, தேட முடியல, அதுக்காக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் சிரமமாக இருக்க வைக்க முடியல சொல்கிறீங்க. ஏற்கனவே இப்போ ஒரு இருந்துச்சுனாலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 200 ஹீட்டில் மெயின்டைன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஈஸி ப்ளேஸ் பண்ணியாச்சு. சைடு பின் எல்லாமே கரெக்டாக சல்லிங் ஆகிடும் பார்த்துக்கணும் நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு. வாங்க இப்போ சப்ளை கொடுத்து பாக்ஸ் ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள் பாக்ஸு. யூஎஸ்பி பாக்ஸ் ஆன் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் எதுவும் இல்லைங்க, அதனால் வந்து நின்றுச்சு. அடுத்தது நம்ம இது வீடியோ அவுட்புட்லாம் கரெக்டாக வருதா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமோட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்களா, வைஃபை ஸ்டிக் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுங்களான்னு செக் பண்ணிக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் HDMI போட்டிருக்கேன். பாக்ஸ் ஆன் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். பாக்ஸ் 6 வந்துடுச்சு. வீடியோ ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே, இன்னும் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ஒர்க் ஆச்சுங்கனாவே ரிமோட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் ஆனால் எங்கிட்டே அவர் வந்து பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்தாரு. ஓகே, பவர் ஆஃப் பட்டன் ஒர்க் ஆகுது. அப்போ கரெக்டாக ரிமோட் ஒர்க் ஆகும் பர்ஃபெக்டாக. ஆன் பண்ணிட்டேன், போட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது ஃபன் பட்டன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சேனல் மைனஸ் ப்ளஸ் சேனல்ஸ் எதுவும் இல்லை, அதனால் மெனுவிலே நிற்கிது. ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் பாக்ஸ் லேப்டாப் வேறு ஏதாச்சும் ஏவி ரிசீவர்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வந்துச்சு, இல்லை ரீஸ்டார்ட் ஆகுது, இல்லை டெட் கண்டிஷன், இல்லை ப்ரொடக்ஷன் மோடு போகுது, அப்படி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பேன் டீட்டெயில்ஸ், கடை அட்ரஸ் எல்லாமே. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.